அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர, இன்னும் பேசாமல் இருப்பவர்களும் தேடி வந்து பேச ஒரு சிறிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலுக்கு பிறகு நீங்கள் நேசிக்கக்கூடிய நபரை நினச்சி நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறிய அமல் தான். இந்த அமலை நம்ம எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜம்சம் தண்ணீரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா ஜம்சம் தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்களை எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான். அதனால் இந்த அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான். இப்போது அந்த அமலை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு அமலில் நம்ம மிகச்சிறப்பான அல்லாஹ்வினுடைய 3 திருநாமங்களை தான் நம்ம 313 தடவை ஓத போகிறோம். அது என்ன திருநாமங்கள் அப்படின்னா, அதுதான் யா அல்லாஹு, யா அசீசு, யா வதூது. இந்த 3 திருநாமங்களையும் 313 தடவை ஓதி ஜம்சம் தண்ணீரை நீங்கள் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தான் ஓதணும். அதில் நீங்கள் ஊதிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர், அவருடைய பெயர், இன்னும் உங்களுடைய பெயர் 2 பேரையும் இணைத்து அந்த தண்ணியில் ஊதிட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேளுங்க. அல்லாஹ்வே, இந்த என்னுடைய பிரிந்த நபர், இந்த பிரிந்த உறவை என்னுடன் சேர்த்து வை யா ரப்பே அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும். நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது தோழிகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தால் கூட சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, கோவத்தை விட்டுட்டு என்கிட்ட பேசிடணும், என்னுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய ஒரு அன்பான ஒரு வஜீஃபாவை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.